டெத்து வந்து நாங்கள் தோல் மேலே தான் தூக்கின்னு போகிறோம். 2 கிலோமீட்டர் சுடுகாடு இருக்குது. 2 கிலோமீட்டர் தோல் மேலே தான் தூக்கின்னு போகிறோம். தூக்கின்னு போகும்போது கீழே வீந்து தூக்கின்னு போகிறாங்க ஆளுங்க. அதனால் டெத்து தூக்கத்தை கூட யாரும் வரமாட்டேன்றாங்க எங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு டெத்து எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணோம்னா சாயந்தரம் 6, 7 மணி 8 மணி ஆகிடும். 2 கிலோமீட்டர் நாங்கள் தோல் மேலே தூக்கின்னு போகிறதுனால பிறந்தாலும் கஷ்டம், இறந்தாலும் கஷ்டங்க. எங்களுக்கு வந்து பிறக்கும் போது கூட இந்த கர்ப்பிணி பெண்களும் சரியான முறையாக கூட்டின்னு வந்து டெலிவரி பார்க்க முடியாது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்கள் ஊரில் வந்து 100 குடும்பத்துக்கு மேலே வசிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு டெத் ஆகிட்டா அதை அடக்கம் பண்ண முடியல. ரோடு வசதி இல்லை. அந்த டெத்து வந்து நாங்கள் தோல் மேலே தான் தூக்கின்னு போகிறோம். 2 கிலோமீட்டர் சுடுகாடு இருக்குது. 2 கிலோமீட்டர் தோல் மேலே தான் தூக்கின்னு போகிறோம். அங்கே வந்து பாதை சரியில்லை. தூக்கின்னு போகும்போது கீழே வீந்து தூக்கின்னு போகிறாங்க ஆளுங்க. அதனால் டெத்து தூக்கத்தை கூட யாரும் வரமாட்டேன்றாங்க எங்களுக்கு. எங்கள் குடும்பத்தாரையே தான் தூக்கின்னு போனோம். எங்கள் பெரியம்மா தான் நேற்று இறந்துட்டாங்க. எங்கள் குடும்பத்தாரையே தான் நாங்கள் வந்து தூக்கின்னு போனோம். அதனால் எங்கள் குடும்பத்தில் யாரும் தூக்கினும் போக முடியாது. அதனால் தூக்கின்னு போகிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் பண்ணோம். எங்களுக்கு ரோடு வசதி செஞ்சுத்தாங்க அப்படின்ட்டு. யாருமே எதுவுமே செய்யலை இன்னும் இது வரைக்கும். எங்களுக்கு வந்து சுடுகாட்டுக்கு வந்து பாதை அமைச்சு கொடுத்து எரிமேடை எதனா கட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு டெத்து எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணோம்னா சாயந்தரம் 6, 7 மணி 8 மணி ஆகிடும். 2 கிலோமீட்டர் நாங்கள் தோல் மேலே தூக்கின்னு போகிறதுனால. ஆனால் அங்கே வந்து ஒரு எரிமேடை அமைச்சு அங்கே ஏதோ சூரிய ஒளி லைட்டோ எங்களுக்கு எதனா ஏற்பாடு பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிறந்ததுலேருந்தே இப்படி தான் வந்து அடக்கம் பண்ணுறாங்க டெத் ஆகுனா. எங்களுக்கு இன்னுமே யாருமே எந்த உதவியுமே செய்யலை. அதனால தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஊர் மக்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்குமே வந்து என்ன கஷ்டம்னா எங்கள் மலையில் இருக்கிறவங்க வந்து என்ன கஷ்டம்னா பிறந்தாலும் கஷ்டம், இறந்தாலும் கஷ்டங்க. எங்களுக்கு வந்து பிறக்கும் போது கூட இந்த கர்ப்பிணி பெண்களும் சரியான முறையாக கூட்டின்னு வந்து டெலிவரி பார்க்க முடியாது. இங்கே வந்தால் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் பீஞ்ச மந்தை தான் வரணும். அதெல்லாம் காட்டு வழியாக வரணும். லேடிஸ் எவ்வளோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாம் நடந்தே கூட வராங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு வந்து நிம்மதி இல்லைன்னா ஒரு டெத் ஆகிட்ட கூட எதுவுமே நல்லபடியாக நாங்கள் எங்களால் அடக்கம் பண்ண முடியல. அதனால் எங்கள் ஊர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு இந்த சாலை வசதி சுடுகாட்டு அமைத்து தர மாதிரி எங்களுக்கு தந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நாங்கள் தானிமத்தூர் கிராமத்தில் தான் பேசுகிறோங்க. எங்களுக்கு சுடுகாட்டு பாதைக்கு எதுக்குமே நடக்க கொஞ்சம் வழி சரியில்லை. முள் எல்லாமே பாதை மொத்தம் கல் மலை ஆறெல்லாம் தாண்டி தான் போனோம். நேற்று கூட என் பெரியம்மா தான் இறந்து போனார். அவங்கள தூக்கின்னு பார்த்துக்கணும் ரொம்ப சிரமப்பட்டு தான் போய் தூக்கின்னு போய் போட்டுங்க. சுடுகாட்லேயும் போய் குளிர்னாலும் வெறும் ஊற்று தண்ணி மொத்தம் ஆறு தான். இவங்களுக்கு வசதியே இல்லை. நீங்கள் ரோடு போட்டு வந்து தாழ்முறை கேட்டுக்கிட்டு ஆறு இருக்குது, கல் இருக்குது. அப்படியே அந்த பாதையை தாண்டி போனாலே பெரிய கல் தான் இருக்குது. அது போனாலே அந்த பாடை எடுத்துன்னு போனாலே அப்படியே கீழே போய் உட்காந்துக்குது. தூக்கினே போக முடியல. அது சில பேர் தூக்கி மாட்டுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தான் பக்கம் மூங்கில் முள் வேலை முள்ளுன்னு நிறைய முள் கிடக்குது. அதனால தூக்கின்னு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.